ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்க கஸ்டிங் அண்ட் இன்புட் பார்க்க போறோம். முதலாவது வந்து கஸ்டிங் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப என் கையில வந்து 2 மார்க்கர் இருக்கு. இந்த மார்க்கர் வந்து கிரீன் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கிரீன் கலர் மார்க்கரை ப்ளூ கலரா மாத்தணும், இந்த ப்ளூ கலர் மார்க்கரை கிரீன் கலரா மாத்தணும். ஒன்றோட ஒன்று நான் என்ன செய்ய போறேன், மாற்றங்களை வந்து சேஞ்சை வந்து நான் ஏற்படுத்த நான் விரும்புறேன். அது போலதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா வந்து மாத்துறதுக்கான பயன்படுத்தப்படுற ஃபங்க்ஷன் தான் இந்த கேஸ்டிங். இப்போ உதாரணமா ஸ்ட்ரிங்கா வந்து இண்டிஜரா மாத்துறதுக்கு, இண்டிஜரா வந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒன்றுதான் வந்து இந்த கேஸ்டிங். இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த கெஸ்டிங் வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து சில சந்தர்ப்பத்துல நாங்க பயன்படுத்தும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஸ்ட்ரிங்கா இருக்கிற வந்து இந்த டேட்டா டைப் வந்து எப்படியா மாறும், இண்டிஜரா மாறும். இண்டிஜரா இருக்கிற டேட்டா டைப் எப்படி மாறும், ஸ்ட்ரிங்கா மாறும். இது எப்படி மாறுது என்பதை நம்ம கோடிங்ல வந்து நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் விளக்கமாக விளங்கும். இப்ப நாங்க கோடிங்ல வந்து நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். நாங்க கோடிங்ல போவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, கஸ்டிங் வந்து எப்படி வந்து கோடிங்ல வந்து ஒர்க் பண்ணுது, எந்த இடத்துல இந்த கஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நாங்க வந்து பார்க்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்க்க போறோம். நல்லா பாத்துக்கோங்க. நம்ம பலமே என்ன செய்வோம், a ஈக்குவல் இதை போட்டுட்டு நான் என்ன செய்வேன், print a. இப்ப a எனப்பட்ட வேரியபிளுக்குள்ள சாரியா இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் விடுது 10. இந்த a எனப்பட்ட இந்த வேரியபிளுக்குள்ள 10 ஸ்ட்ரிங் டைப்பான ஒரு டேட்டா டைப்பை வந்து நான் சர்வ் பண்றேன். அது வந்து எனக்கு அவுட்புட்டா வந்து ஏக்கு வரணும். ரைட், என்ன சர்வ் பண்ணிக்கன்னு பார்ப்போம். அதுதான் நான் போட்டேன். ரைட், எனக்கு இங்க என்ன வரணும், 10 அவுட்புட் வரணும். ரைட், வந்துட்டு நாம இதை வளமையா வந்து நாங்க என்ன செஞ்சாங்க. ரைட், அது போல இப்ப இப்படி இப்ப எனக்கு வந்து இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இந்த ஏல இருக்கிற இந்த 10 ரைட், ஏல இருக்கிற ஸ்ட்ரிங் டைப்ல காணப்படுற இந்த 10, பில இந்த ஸ்ட்ரிங் டைப்ல காணப்படுற இந்த 20 என கூட்டிப்பட்டு எப்படி இரண்டும் எப்படி செய்யணும், அடிஷன் ஆகி எனக்கு சீட வேல்யூ வந்து என்ன செய்யணும், எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இப்ப நான் என்ன சொல்லிக்கேன், ஸ்ட்ரிங் டைப்ல வந்து ஏ வேரியபிள்ல வந்து சேவ் ஆன இந்த 10 வந்து எனக்கு எப்படி காணப்படணும், 10ம் இந்த பி வேரியபிள்ல 20 என்னப்பட்ட ஸ்ட்ரிங் டைப்ல சேவ் பண்ணப்பட்ட இதுவும் எனக்கு கூட்டிப்பட்டு எனக்கு அவுட்புட்டா வரணும். எவ்வளவு வரணும் அவுட்புட், நமக்கு இப்ப 30 வரணும். இப்ப 30 வருமானு பார்க்கும் பொழுது நமக்கு 30 வரல. ஏன் 30 வரலன்னு சொன்னா, இதை பார்க்க வேணாம், இந்த 10 பார்க்க வேணாம், அது மேல் கோடிங்ல வந்து அவுட்புட். இதை பாருங்க, ஏன் இந்த 30 வரலன்னு சொன்னா, இங்க வந்து நல்லா பாருங்க, இந்த நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து சரியா தான் ஒர்க் பண்ணுது. நான் என்ன சொன்னேன், இந்த 10 20 கூட்டி படணும். எனக்கு நான் எப்படி எதிர்பார்த்தேன், எனக்கு அது 30 தான் வரணும், 1020 வரணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இது வந்து எந்த எதிர்பார்ப்பு அது நிறைவேற்றல. ஆனா இந்த கோடிங் வந்து என்ன செய்யுது, நீ என்ன செய்யற, இந்த ஸ்ட்ரிங்கையும் கூட்ட சொல்றா, நான் கூட்டி வந்து இந்த அவுட்புட்டா வந்து இதை தரேன், இதை நீ கூட்டினா இதான் வரும் சொல்லுது. ஆனா நான் எதிர்பார்த்தது இப்படி இல்லை, 2 அடிஷன் ஆகி எனக்கு வந்து எப்படி வரணும், 30 வரணும். இப்படிப்பட்டதான காரியங்களை வந்து செய்யறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்டா, இந்த இடத்துல வந்து கஸ்டிங்கை வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். ரைட், இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், கஸ்டிங்கை யூஸ் பண்ண போறேன். கஸ்டிங்கை யூஸ் பண்ணக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா, இந்த இண்டிஜர் எனப்பட்ட டேட்டா டைப்பை நான் முன்னுக்கு போட்டு நான் என்ன செய்யறேன், ஒரு பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள நான் 10 போடுவேன். சாரி, டபுள் கொட்டேஷனுக்குள்ள 10 போடுவேன். அது போல பிஐயும் நான் என்ன செய்யறேன், இன்டிஜர் என்ற ஒரு டேட்டா டைப்புக்குள்ள நான் என்ன செய்யறேன், போட்டு ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்குள்ள வந்து போடுறேன். போடுதுன்னா இப்ப இதே பன்ஷனை காப்பி பண்ணி போட போறேன். இப்ப என்னன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க,
முதலாவதுக்கு அதே மாதிரி 1020 வருது. ஆனா ரெண்டாவதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், கெஸ்டிங் யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு என்ன நடக்குது, 30 ஆன்சர் வருது. இந்த இடத்துல நம்ம கெஸ்டிங்க யூஸ் பண்ண, நான் அப்பயும் சொன்னேன் பைத்தான்ல வந்து கெஸ்டிங் வந்து யூஸ் பண்றேன்னு ஒரு டேட்டா டைப்பை வந்து இன்னொரு டேட்டா டைப்பா வந்து மாத்துறதுக்கு. இப்ப நான் இங்க நடந்துக்கு இது வந்து இப்ப பாருங்க, இங்க இருந்து நாங்க பார்க்கும் பொழுது இது 10 தான் வந்து சாரி, இது வந்து என்ன நடக்கும் சொன்னா இந்த 20 வந்து இங்க வந்து சரி இப்படி வேணாமே இப்படி விளங்கப்படுத்தும். ரைட், ஓகே. ஏன் வந்து இந்த கெஸ்டிங்க யூஸ் பண்ணும் பொழுது மட்டும் நமக்கு இந்த 30 எனப்பட்ட ஆன்சர் வருது, கெஸ்டிங்க யூஸ் பண்ணாம இருக்கக்குள்ள சும்மா 1020 ஆன்சர் வருதுன்னு நீங்க வந்து யோசிக்கலாம். ரைட், இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை விளங்கப்படுத்துறேன். இங்க வந்து இந்த 10 எனப்பட்ட ஸ்ட்ரிங் வந்து இங்க வந்து எப்பயும் வந்து எப்படி போய் சேரும்னு சொன்ன அந்த ஏக்குள்ள வந்து ஸ்ட்ரிங் டைப்ல தான் போய் சேரும். அது போல இந்த 20 எனப்பட்ட ஸ்ட்ரிங் டைப்ல காணப்படுது இது வந்து பிக்குள்ள வந்து எப்பயும் ஸ்ட்ரிங் டைப்ல தான் போய் சேர்ந்து ஸ்ட்ரிங் டைப்ல தான் இருக்கிறத வந்து நமக்கு என்ன செய்யும், அவுட்புட்டா காட்டும். இந்த அவுட்புட்டா காட்டுறதா நமக்கு என்னன்னு வந்துச்சு, நமக்கு விட 1020 நமக்கு என்ன செஞ்சுட்டு விட வந்துச்சு. ரைட், 1020 மாதிரி இல்ல, ஆனா கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளுங்க. 1020 விட வந்துச்சு. ரைட், நமக்கு 1020 விட வந்துச்சு. ஆனா இங்க வந்து என்ன நடக்குது, இந்த கெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரைட் இதை பாருங்க, கெஸ்டிங் யூஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஏக்குள்ள வந்து இது வந்து என்ன நடக்குது, ஸ்ட்ரிங்கா தான் போய் சேவ் பண்ணிப்படுது. அது போல இந்த 20 பிக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கா தான் வந்து என்ன செய்யப்படுது, சேவ் பண்ணிப்படுது. ஆனா இந்த நடுவுல இருக்கிறதே இந்த இன்டிஜர் என்ன நடக்குது, நீ ஸ்ட்ரிங்கா போய் சேவ் பண்ண எனக்கு என்ன, நீ நடுவுல நீ கெஸ்டிங்க நீ யூஸ் பண்ணி என்ன போட்டிக்கானே, நான் வந்து உன்னை வந்து நான் என்ன செய்வேன், ஸ்ட்ரிங்ல போயிட்டுண்டா நான் நம்பரா மாத்துவேன். இப்ப ஸ்ட்ரிங்ல போன இந்த 10 வந்து எப்படி ஆயிட்டு நம்பர் ஆயிட்டு, அது போல இந்த 20 ஸ்ட்ரிங்ல போனது எப்படி ஆயிட்டு நம்பர் ஆயிட்டு. அப்ப இவர் யாரு, ஒரு ஃபில்டரா இருந்து என்ன செய்வார், ஸ்ட்ரிங்ல போறத வந்து என்ன செய்வார், ஒரு நம்பர் என்னப்பட்ட ஒரு டைப்புக்கு மாத்துவார். இங்கேயும் போனவரை நம்பர் என்னப்பட்ட டைப்புக்கு மாற்றி. நான் சொன்னேன் கெஸ்டிங் என்றாலே என்ன டெபினேஷன் சொன்னேன், ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா மாத்துற, ஒரு மனுஷனை மிருகமா மாத்துற, மிருகத்தை மனுஷனா மாத்துற. அப்படியே நீங்க என்ன செஞ்சீங்க நினைவு வச்சு கொள்ளுங்க. இதுதான் வந்து என்னது கெஸ்டிங்ல வந்து காணப்படுற முக்கியமான இது. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். கஸ்டிங் இப்படித்தான் வந்து என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. ரைட், ஒரு கஸ்டிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பார்ட் உண்டு. ரைட், இது உங்களுக்கு கஸ்டிங் விளங்கியிருக்க நம்பி நான் அடுத்த ஒன்று விளங்கப்படுத்த ஆசைப்படுறேன். அதுதான் வந்து என்னன்னு சொன்னா இன்புட். ரைட், இன்புட் என்னன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து என்ன செய்வோம், கோடிங்ல வந்து செய்வோம். ஓகே, இப்ப கஸ்டிங் என்னன்னு நீங்க பாத்துட்டீங்க. இப்ப இன்புட் என்னன்னு நான் பார்த்து இவ்வளவு நேரமும் நம்ம கோடிங்ல பார்த்து நம்மளை கொடுத்து நம்மளே வந்து என்ன செஞ்சேன், இன்புட் வாங்கணும். ஆனா இப்ப வந்து நான் வந்து நான் ஒரு எக்ஸாண்டர் நபர், பையன் நபர் ஒரு ஆள் டீச்சர். இப்ப நான் எக்ஸாண்டர் நபர்கிட்ட உங்களுடைய பேர் என்ன என்று கேட்கும் பொழுது அவரு பேர் ஒரு ரவி என்று சொல்றேன். இப்ப நான் வந்து அதை வந்து நானே வந்து அவுட்புட்டா கொடுக்காம அவரே வந்து என்ன செய்யற அவுட்புட் தர மாதிரி, அதாவது ஜூசஸே வந்து அவுட்புட் தர மாதிரி நான் என்ன செய்ய போறேன், இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போறேன். அதுதான் இன்புட். இப்ப உதாரணத்துக்கு என்ன பேர் டேனியல் என்றா நானே வந்து டேனியல் என்று நான் போட்டு பிரிண்ட் பண்றதை விட ஒரு அவுட்புட் மூலமாக அந்த பேரை வந்து நான் பிரிண்ட் பண்ணா ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து காணப்படும். ஒரு நபர்கிட்ட கேள்வியை கேட்டு அந்த கேள்வியோட பதிலை வந்து நம்ம என்ன செய்யறது, ரன் பண்றதா அந்த என்னது இந்த இன்புட். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா இன்புட் இல்லாம கெஸ்டிங் இல்ல, கெஸ்டிங் இல்லாம இன்புட் இல்ல, ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பாக தான் வந்து என்ன செய்யப்படுது, காணப்படுது. இதை நீங்க சில பேரை வந்து குழம்புவீங்க. ஆனா நீங்க குழம்புனா நம்ம கோடிங்க வந்து நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது ஏன் இந்த ஒன்றோட ஒன்று தொடர்பாக காணப்படுது என்பது மிகவும் வந்து இலகுல வந்து புரிந்து கொள்ள முடியும். ரைட், வாங்க நம்ம கோடிங்ல போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்புட் என்னன்னு நம்ம வீடியோல வந்து தெளிவா வந்து பார்த்தோம். இப்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கெஸ்டிங்கும் இன்புட்டும் சேர்ந்து வந்தா தான் வந்து எப்படி நடக்கும்னு சொன்னா நமக்கு இந்த இப்படி நம்ம போன முறை பார்த்த மாதிரி இந்த 30 என்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். இல்ல நான் இன்புட்டை மட்டும்தான் நான் போடுவேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம கெஸ்டிங்கை யூஸ் பண்ணாம ட்ரை பண்ணமே அப்படி வந்து ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய விட தான் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட், நம்ம அதை வந்து பிரிண்டிங்லேயே பார்ப்போம். நான் குழப்ப விரும்பல, இப்ப சொல்லி உங்களை குழப்பி இருப்பேன்னு நம்புறேன். இப்ப நாங்க பார்க்க போறோம். இப்ப நான் கெஸ்டிங் யூஸ் பண்ணல, வெறும் இன்புட்டை மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு இன்புட் எடுப்பேன். A =
இன்புட் போட்டுட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இன்புட் சாரி ரைட், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டு இப்ப இப்படி போடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னொரு பி என்னப்பட்ட இன்புட் போடுறேன். அதுக்கு இப்படிதான் போடுறேன். அதுக்கு இப்ப சிக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா சி ஈக்குவல் ஏஐயும் பிஐயும் ஏஐயும் பிஐயும் அடிஷன் பண்ணி சொல்லணும். எனக்கு பிரிண்ட்ல வந்து சீட வேல்யூ எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். இப்ப நான் ரன் பண்றேன். ரைட், இப்படி வந்து வந்துருக்கு. இங்க வந்து பாருங்க கீழே. இப்ப வந்து நம்மகிட்ட வந்து என்ன கேக்குது, ஒரு இன்புட் கேக்குது. இப்ப நான் என்ன கொடுக்கேன், ஃபர்ஸ்ட்டுக்கு 10 கொடுக்கேன், செகண்டுக்கு 10 கொடுக்கேன். இப்ப நமக்கு எப்படி வரணும், நீங்க கொடுத்த 10 இங்க அடிஷன் ஆகி 20 வரணும். ஆனா இங்க வந்து கஸ்டிங் சூஸ் பண்ணல. இப்ப என்ன விட வரப்போகுது 1010. அப்ப இந்த விடைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கியே, எந்த வித்தியாசம் இல்லாம அப்படியே வந்திருக்கு. அப்படா கஸ்டிங் இல்லாம இன்புட் இல்ல, இன்புட் இல்லாம கஸ்டிங் இல்ல, ரெண்டும் ஒன்றோட ஒன்று வந்து என்ன செஞ்சுக்கி தங்கிருக்கு, நகமும் சதையும் போல. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப நல்லா பாருங்க, இதுல வந்து ஒரு கஸ்டிங் வந்து நான் சூஸ் பண்ண போறேன். என்னன்னு சூஸ் பண்ண போறேன், கஸ்டிங் வந்து நான் என்ன செய்ய போறேன், சூஸ் பண்ண போறேன். இப்ப எப்படி கஸ்டிங் சூஸ் பண்ண போறேன்னு சொன்னா, முதல் சூஸ் பண்ண மாதிரி நான் இன்டென்ட் போட போறேன். அவ்வளவு நான் இன்டென்ட் போட்டு சின்ன ஒரு வேலை ஒன்றிக்கு இதுக்கிட்ட ஒரு பிராக்கெட், ரைட், இதுக்கிட்ட ஒரு பிராக்கெட் வரணும். இண்டுக்கு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க, ரைட், இங்க ஒரு பிராக்கெட்டை போட்டுருங்க, ரைட். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதை அப்படியே காப்பியே பண்ணுங்க, இவரை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வருதாண்டு, ரைட், எரர் வரல, இங்க வந்துருக்கு. இப்ப வந்து அதே மாதிரி நம்ம ஒரு 10 கொடுப்போம், கீழே 10 கொடுப்போம். இப்ப இங்க என்ன அடிஷன் பண்ணி நமக்கு 20 கூட வரணும். 20 நமக்கு விட வந்துட்டு, இங்க வந்து நம்ம இன்டிஜர்ல கேட்டிருக்கோம் 20 விட வந்துட்டு. இதே அது இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து கேட்க போறோம்னு சொன்னா, இந்த பிரேக்கெட்டுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு டபுள் கொட்டேஷன் ஓபன் பண்ணா போகுது. டபுள் கொட்டேஷன் ஓபன் பண்ணிச்சின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரிங்ல வேல்யூவை வந்து நீங்க என்ன சேவ் பண்ணலாம், ரைட். இப்ப வந்து நீங்க என்ன செய்யலாம், இதை ரன் கொடுக்க போறீங்க, ரன் ரைட். இப்ப நான் கொடுத்துட்டேன். இதுல வந்து ஒரு வேலை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது வந்து நான் என்ன கேட்க போறேன்னு சொன்னா என் பேர், அதாவது என் அப்பாட பேர். ரெண்டாவது என் பேர். இப்ப என் அப்பாட பேரும் என் பேர் ஒன்றா சேர்ந்து எனக்கு என்ன செய்யணும், அவுட்புட்டா வரணும். ஏயும் பிஏயும் அடிஷன் பண்ணி எனக்கு என்ன செய்யணும், என் அப்பாடதும் என் பேரும் ஒன்றா வரணும், ரைட். ட்ரை பண்ணி பார்க்க வெரி ஈஸி. ரைட், இப்ப பாருங்க, என் அப்பாட பேர் தேவகுமார், போட்டுட்டேன். ரைட், ஏதோ ஒரு எரர் வருது. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப எரரா தானே நம்ம காட்டுது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இண்டை வந்து இல்லாம ஆகி கொண்டு நேம் தானே நான் என்ன செய்யறேன், நேமுக்கு சாதாரணமாக வந்து நான் ஒரு இன்புட் கேட்க போறேன். எனக்கு அதுக்கு வந்து கெஸ்டிங்க வந்து நான் வந்து நேமுக்கு பயன்படுத்தலை, ரைட்டா. இப்ப நான் இதெல்லாம் ரிவ்யூ பண்றேன். நான் நார்மலாக வந்து கேட்க போறேன், ரைட். இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டேன். நான் எப்படி வந்து இன்புட் வந்து கேட்க. அதுபோல நான் என்ன கேட்கேன், இந்த பிக்கும் பேர் தானே, எனக்கு அதுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், சொன்னா பேர் தானே, நம்ம எதையும் இப்ப இலக்கங்களை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணல தானே. இப்ப நம்ம ஒரு பேரை தான் நாங்க என்ன செய்யறோம், இணைக்க போறோம். சோ நமக்கு என்ன, நம்ம ஒரு இண்டிஜுவலான தானத்தை வந்து நாங்க என்ன செய்யல, அடிஷனோ ஏதோ பண்ணல. நான் வந்து வெறும் வந்து என்ன செய்ய போறேன், என் பேரை தான் வந்து நான் என்ன செய்ய போறேன், அடிஷன் பண்ண போறேன். சோ எனக்கு வந்து என்ன தேவையில்ல, இதுக்கு வந்து நான் கஸ்டிங் வந்து யூஸ் பண்ண தேவை. இப்ப பாருங்க, இது எரர் ரன் ஆகும், ரைட், ரன் ஆகுது. இப்ப என் பேர், என் அப்பாவோட பேர் வந்து தேவகுமார், என்டர் கொடுக்குறேன், குமார். இப்ப என் பேர் வந்து டேனியல்,
என்டர் கொடுத்துட்டேன். இப்ப வந்து பாருங்க தேவகுமார் டேனியல் வடியா வந்து காட்டுது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பெர்சன்டேஜ் பாக்குறதுக்கோ அல்லது இன்புட்ல பெர்சன்டேஜ் பாக்குறதுக்கோ அடிஷன் பண்ணக்குள்ளோ மல்டிபிள் பண்ணக்குள்ளோ வந்து நீங்க கெஸ்டிங் வந்து மோஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒரு பேரை வந்து இப்படி வந்து பேரை வந்து நீங்க இணைக்க போறீங்க, இல்லாட்டி உங்க லாஸ்ட் நேம் பெஸ்ட் நேம் இணைக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இன்புட்டை மட்டும் நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். நான் இப்ப அந்த மிஸ்டேக்கை விட்டதாலதான் இவ்வளவு எரர் வந்து எனக்கு இப்ப வந்து ஓகே. இந்த எரர்களை வந்து நீங்க குறைச்சு கொள்ளுங்க. ஓகே, மிஸ்டேக் வர்றது எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு இப்ப வந்து எப்படி சொன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்புட்டை வந்து என்ன செய்ய போறோம், வாங்க போறோம். ஸ்ட்ரைட்டா இப்ப எக்ஸ் என்ற நபரோட கேட்கிற அந்த பை என்ற நபர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்புட்டை வந்து கொடுக்க போறேன். அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு இன்புட்டை வந்து செய்வோம். ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இது அவ்வளோத்தையும் நான் ரிவ்யூ பண்றேன். ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்ப நான் டைப் வந்து நேம் ஈக்குவல் இன்புட். என்ன டைப், எனக்கு ஸ்ட்ரிங் டைப். ரைட், ஸ்ட்ரிங் டைப் பண்ணா இதுக்குள்ள நான் என்ன சொன்னேன், டபுள் கொட்டேஷன் ஓபன். ரைட், அடுத்தது என்ன சொன்னேன், அவர ஏஜ் என்ன நமக்கு தெரிஞ்சிடணும். நமக்கு என்ன ஏஜ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் இல்லையானே, அப்ப அதுக்கு நான் சும்மா ஒரு இன்புட் வாங்கலாம். ரைட், அதுலயே அவர் ஏஜை வந்து நான் எந்த தனத்தையும் கொண்டு கூட்ட போறதும் இல்லை கழிக்க போறதும் இல்லை. அப்ப அதுக்கு வந்து ஒரு இண்டிஜரா நான் வாங்குறேன். ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அவர் வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறது தானே, ஸ்கூல்ல படிச்சு அவருக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கு தானே, அந்த ஸ்கோரை வந்து கேட்க. ரைட், அந்த ஸ்கோர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா எனக்கு வந்து 10ஆல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா டிவைட் பண்ணி அவர் தார அது வந்து 10ஆல வந்து டிவைட் பண்ணிருக்கணும். அவர் இப்ப 70 ஸ்கோர் தந்தா அந்த 70 வந்து என்ன செய்யணும், 10ஆல வந்து டிவைட் பண்ண மாதிரி காணப்படணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், கெஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். இன்புட் இப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா இன்புட். அடுத்தது அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டடி பண்ற டிபார்ட்மெண்ட். ரைட், அதுக்கு நான் ஒரு இன்புட் தான் வாங்குறேன், வேற எதுவும் வாங்கல. ரைட், அது நமக்கு ஸ்ட்ரிங்ல வந்தா நல்லா. ரைட், ஓகே, அதனுடைய இப்ப இங்க வந்து நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் நீ என்ன செய், my name is நேம். அதாவது இங்க நம்ம என்ன வேரியபிளுக்கு பயன்படுத்துற நேமோ அதை வந்து நம்ம இங்க போடணும், கமாவை பயன்படுத்தி. ரைட், அது என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ரைட், நம்ம ஈஸியா தானே எப்பயும் நம்ம விரும்புவோம். ரைட், இப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதுக்குள்ள ஏஜ் மாத்துங்க. சாரி, ஏஜ் ஹெச்ச போடுறோம் பாத்தீங்களா, ஏஜ். ரைட், இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஏஜ் போட போறோம். இங்க வந்து என்ன போட போறோம், மை ஸ்கோர் போட்டு இங்கேயும் நம்ம ஸ்கோர் போட போறோம். ஸ்கோர். ஆனா இந்த ஸ்கோர் போட்டு நம்ம என்ன செய்ய போறோம், டிவைட் ஏதாவது பண்ண போறோம் 10ஆல பண்ணி. ரைட்டா, இப்ப எனக்கு என்ன செய்யணும்டா, ஏன் இது போட்டேன்னு நான் அவுட்புட் வரும் பொழுது சொல்றேன். ரைட்டா, ஏன் இந்த இது போட்டேன்னு. ரைட், இப்ப எனக்கு என்ன செய்யணும், ரைட் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட்,
டிபார்ட்மெண்ட் மை டிபார்ட்மெண்ட் என்ன சாரி என்ன அடிப்பட்டது என்ன திரும்பி என்ன அடிப்பட்டது ஓகே டிபார்ட்மெண்ட் டைப் பண்ண நமக்கு அறிவியல் பண்றதால நான் என்ன செய்யறேன் காப்பி பண்ணியே போடுறேன் போடுத்தேன். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வரும் என்று நம்புறேன். நமக்கு இந்த வந்துருக்கு பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன என் பேர் என்ன டேனியல், உங்களோட பேரை போட்டுக்கொள்ளுங்க. செகண்டா வந்து நான் என்ன கேட்டீங்க ஏஜ், ரைட். தேர்ட் வந்து என்ன ஸ்கோர், எனக்கு ஸ்கோர் 70 வைத்து கொள்றேன். அடுத்து நான் என்ன கேட்டுக்கேன் என் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டரே போடுவோம், ரைட் கம்ப்யூட்டர். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ரைட். இப்ப நீங்க நல்லா பாத்துக்கொள்ளுங்க, இந்த அவுட்புட் எல்லாமே இங்க வந்து என்ன செய்யப்பட்டு நல்லா வந்து என் பேர் வந்துருக்கு, நான் கொடுத்த எல்லாமே வந்து என்ன வந்துருக்கு எனக்கு இந்த அவுட்புட்டா வந்துருக்கு. இப்ப இத மட்டும் பாருங்க, 7.0 டிவைட் ஆகி 10ல வந்துருக்கு. ஏன் இந்த நான் டிவைட் 10 போட்டேன்னு சொன்னா, எனக்கு இந்த ஸ்கோர் டிவைட் ஆகி வரக்குள்ள எனக்கு இதுவும் இதுக்குள்ள வரணும், என் அவுட்புட்டுக்குள்ள வரணும் என்றதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், இதை தூக்கி போட்டேன். இப்ப இதுக்குள்ள நான் இதையும் போடலாம். இப்ப உதாரணத்துக்கு ஜீசஸ் தூக்கி போடலாம். உதாரணத்துக்கு ஜீசஸ் போட்டு பார்ப்போமே. ஜீசஸ் போட்டாலும் அதுக்குள்ள ஜீசஸ் ரன் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு இது அவ்வளோத்தையும் காப்பி பண்ணுவோமே, ரைட். இதை நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்ப என்டர் கொடுத்த பாருங்க, ஜீசஸ் அழகா வந்து இருக்கி, ரைட். இப்ப விளங்கிட்டா? இப்ப நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும், நம்ம பிரிண்டுக்குள்ள நம்ம என்னத்தை போட்டாலும் நமக்கு ரன் ஆகும். அது போல நான் ஆரம்பத்துல நான் ஒன்று சொன்னேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம என்னத்தை போட்டாலும் அது என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். அப்ப நான் நல்லா பாருங்க, இந்த டபுள் கொட்டேஷன் நான் போட்டு இதுக்குள்ள என்னஞ்சிக்கேன், நான் போட்டுருக்கேன். ஓகே. இப்ப இது டபுள் கொட்டேஷன் போடாம நான் போட்டு இருந்தா எனக்கு என்ன வந்துருக்கும், உண்மையாவே வந்து இது எரரா தான் வந்து எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டா வந்திருக்கும். உண்மையாவே இது ஒரு எரரா வந்திருக்கும். இந்த கிரீன் லைட் போயிட்டு ஒரு எரரான ஒரு விஷயமா வந்து இது வந்து வந்திருக்கும். ஓகே. இப்ப உங்களுக்கு கஸ்டிங் இல்லாம இன்புட் இல்லாம கஸ்டிங் இல்ல, ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்பா இருக்கின்றது உங்களுக்கு நல்லாவே விளங்கியிருக்கும் என்று நான் நம்புறேன், ரைட். அடுத்த இன்னொரு வீடியோல ஒரு முக்கியமான இதுல வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் தாங்கன்னு நான் உங்களுக்கான கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எங்களோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல்ல வந்து எதுவும் உங்களுக்கு படிப்பிச்சது எதுவும் விளக்கம் இல்லாம இருந்தால் கூட நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து எங்களுக்கு ஜிமெயில் கூட நீங்க பண்ணக்கூடியதாக வந்து வசதிகள் இருக்கும். நீங்க எங்களோட தொடர்பு கொள்ள முடியும். எவ்வளவுக்கு வேகமாக எங்க டீம் அல்லது நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து அதிவேகமாக வந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம், ரைட். தேங்க்ஸ் ஸோ மச். எங்களோட நீங்க தொடர்ந்து பயணிப்பதற்காக. அடுத்த இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ.